ஹாய் ஹலோ. நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேன். அது என்னன்னு பார்க்கலாமா? சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இனி கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை குறைஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இந்த மீன் குழம்புக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் சேர்த்து நான் இந்த குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். ஏன்னா இந்த சீசனில் தான் அந்த பொருள் கிடைக்கும். இதனால் சொல்கிறேன். இனி 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு, இது இஞ்சி பூடு, கடுகு, வெந்தயம் தாளிச்சிருக்கு. அப்புறமா பல்லாரி, ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு சின்ன பல்லாரியும் ஒரு தக்காளியும் நான் மிக்சியில் நல்லா ஃபைனாக அடித்து வச்சுருக்கேன். ஏன்னா இது கிரேவி நமக்கு கிடைக்கிறதுக்காக. அதனால தான் நான் அது வெட்டி சேர்த்தது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இனி பேஸ்ட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கி வருது. நல்லா சுருண்டு வதங்கி வரும்போது நம்ம ஒரு 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப்பு தண்ணி இதில் சேர்த்து அந்த 1/4 கப்பு தண்ணியும் நல்லா இந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கி வற்றி வந்ததும் நான் அந்த முக்கியமான பொருளை இப்போ சேர்க்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு நல்ல தோலெல்லாம் எடுத்து நல்லா க்ளீனாக 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது இந்த மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்கை இனி ஒரு அரை கப் தண்ணி இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அழகாக கொதித்து கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது வெந்திருக்கான்னு நம்ம ஒன்று பார்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கிழங்கை எடுத்துட்டு ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா ஃபைனாக வெந்தது உங்களுக்கு தெரியும். கிழங்கு வெந்த உடனே நம்ம இதோட இனி என்ன சேர்க்கணுன்னா, என்கிட்ட சாதா புளி இல்லை, குடம்புளி தான் என்கிட்ட இருக்குது. அதனால் இதோட குடம்புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் குடம்புளி வேணும்னா குடம்புளி சேர்த்துக்கோங்க, இல்லை சாதா புளி கூட சேர்த்துக்கலாம். குடம்புளி எதுக்கு சேர்க்குறதுன்னா, சாதா புளியை விட குடம்புளி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது இந்த பத்தியம்லாம் இருப்பாங்க இல்லையா, நாட்டு மருந்து, இந்த மாதிரி ஆயுர்வேத மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த குடம்புளி வச்சு நம்ம குழம்பு வச்சு கொடுத்துக்கலாம். அது நல்லது உடம்புக்கு. இந்த சாதா புளி வாதக்கூறு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு சைடு எஃபெக்ட் காமிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி குடம்புளி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உடம்புல வாதத்துக்குள்ளதோ இல்லை கை கால் உளைச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்க குடம்புளி யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இப்போ புளி சேர்த்ததும் குழம்பு கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இதோட மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன பாறைக்குட்டி, அதாவது பாறை மீன், சின்ன பாறை மீன் இருக்கு இல்லையா, அது நல்லா க்ளீன் பண்ணி, ரொம்ப பெருசு இல்லை, இதை வெட்டுனா இது நமக்கு யூஸே இல்லை, உடஞ்சி போயிடும். அதனால் நான் எல்லாமே இந்த மீனை முழுசாகவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்.
இதை இப்படியே இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல வந்து அடிக்கடி கரண்டி போட்டு கிண்ட வேணாம், மீன் அப்படியே நின்று வேகும். இன்னொன்று, சட்டியை வந்து இந்த மாதிரி துணி வச்சு கையில் தூக்கிட்டு நல்லா அலசி கொடுத்தா போதும். இப்படி அலசி கொடுத்தீங்கன்னா அந்த மீன் உடையாமல் அப்படியே வேகும். கரண்டி போட்டு அடிக்கடி கிளறினீங்கன்னா மீன் உடஞ்சிரும். இனி நாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நான் எதுக்கு காம்போடு சேர்க்குறேன்னா, இந்த மாதிரி மீன் குழம்புக்கெல்லாம் நான் காம்போடு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இலையும் இந்த காம்பும் ரொம்ப மணமாக இருக்கும். அது அந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்குங்க. அதனால கருவேப்பிலையை நான் காம்போடு சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்குது. அந்த சிறுகிழங்கோட மணம், சும்மாவே சிறுகிழங்கு வந்து அது தோலை எடுக்கும்போதே அவ்வளவா மணக்குங்க. இந்த குழம்புல சேர்த்தப்போ அந்த மசாலா, அந்த மீன், அந்த சிறுகிழங்கு எல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சைடெல்லாம் இந்த மாதிரி ஆடை கட்டி குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.